வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வேலையை விட்டு வெளியேறினாலும் பிஎஃப் கணக்கில் வட்டி தொடர்ந்து கிடைக்குமா? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பொதுவாக பலர் தங்களுடைய வேலையை இழந்த பிறகு பிஎஃப் கணக்கு தொடர்பான மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் அதில் கிடைக்கும் வட்டி நின்று விடுமா என்பதுதான். தொழில் மாற்றம், வேலை இடைவெளி மற்றும் நிச்சயமற்ற வருமானம் போன்ற காலங்களில் இந்த கவலை அதிகரிக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் பிஎஃப் தொடர்பான விதிகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனெனில் இது உங்கள் எதிர்கால நிதி பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடையது. எனவே வேலையை இழந்த பிறகு பிஎஃப் மீதான வட்டி தொடர்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வேலையை விட்டு விலகிய பிறகு வட்டி கிடைக்குமா? ஊழியர் சேமநிதி அமைப்பின் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது இபிஎஃப்ஓ விதிகளின்படி நீங்கள் வேலையை விட்டு விலகிய பிறகு பிஎஃப் கணக்கில் புதிய பங்களிப்புகள் நிறுத்தப்பட்டாலும் ஏற்கனவே டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி தொடர்ந்து சேரும். மேலும் புதிய பங்களிப்புகள் இல்லாமல் 36 மாதங்களுக்கு ஒரு கணக்கு செயலில் உள்ளதாக கருதப்படுகிறது. இதற்கு பிறகு அது செயலற்ற பிரிவில் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் வட்டி தொடர்ந்து சேரும். மேலும் வேலை இழப்பு அல்லது தொழில் இடைவெளிக்கு பிறகும் உங்கள் சேமிப்பு தொடர்ந்து வளரும். அதன்படி கூட்டு வட்டியால் நிதி வேகமாக வளரும். பிஎஃப் கணக்கில் ஈட்டப்படும் வட்டி கூட்டு வட்டியாகும். 2025 முதல் 26ஆம் ஆண்டிற்கான வட்டி விகிதம் 8.25% இது பல பாரம்பரிய முதலீட்டு விருப்பங்களை விட சிறந்ததாக கருதப்படுகிறது. இதன் நேரடி விளைவு என்னவென்றால் காலப்போக்கில் வட்டி சரிகிறது. மேலும் அந்த வட்டியின் மீது கூடுதல் வட்டியும் ஈட்டப்படுகிறது. உதாரணமாக ஒருவர் தனது கணக்கில் ரூபாய் 5 லட்சம் டெபாசிட் செய்திருந்தால் இந்த தொகை காலப்போக்கில் கணிசமாக வளரும். அதன்படி 58 வயது வரை வட்டி கிடைக்கும். பிஎஃப் கணக்கின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால் நீங்கள் வேலையில்லாமல் இருந்தாலும் அது 58 வயது வரை தொடர்ந்து வட்டி ஈட்டுகிறது. இதனால்தான் இது நீண்ட கால சேமிப்பிற்கான நம்பகமான வழியாக கருதப்படுகிறது. வேலையிலிருந்து இடைவெளி எடுப்பவர்கள் அல்லது தொழில் மாறுபவர்களுக்கும் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.